தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் அத்வைதம் தொடர்கிறது. உலக வாழ்வின் உயர் நலன்களுக்காக மகாபிரளயம் என்று அவனே எப்போது எல்லாவற்றையும் உள்ளே இழுத்து கொள்கின்றானோ அப்போதுதான் நாடகம் முடியுமே தவிர, நாடக பாத்திரமாயுள்ள இந்த கோடி கோடி ஜனங்களும் தாங்களாக சாதனை பண்ணி முக்தி மார்க்கத்தில் முழுகப் போவது என்பது நடக்காது. ஓரளவு பக்தி மார்க்கத்தில் போவார்கள், அதையும் விட குறைவாக அத்வைதமான முக்தியை தரும் ஞானத்தில் போவார்கள். ஆனாலும் இப்படி ஏதோ ஓரளவுக்காவது அவர்களை போகப் பண்ணத்தான் வேண்டும். அதுவே சம்சார தாபத்துக்கு எவ்வளவோ ஆறுதல். ஓரளவு என்பதுதான் அளவு கொஞ்சம் கொஞ்சமாய் ஜாஸ்தியாகி எத்தனையோ ஜன்மாவுக்கு அப்புறமாவது பூர்ண ஈடுபாடாக ஆக வேண்டும். அப்படி அவர்களை போக பண்ணுவதற்கு முக்திக்கு முயல்பவர்கள் சித்த சுத்திக்காக செய்ய வேண்டிய தங்களுடைய கர்மாக்களை யூட்டிலைஸ் செய்து கொள்ளலாம். காரியமில்லாத பக்தி முதலில் சாத்தியமில்லை. காரியத்தோடு சேர்ந்த பக்திதான் சாத்தியம் என்று பார்த்தோம் அல்லவா? அம்மாதிரி இவர்களை ஒரு சத்சங்கமாக சேர்ப்பது, கூட்டமாக ஆலய வழிபாடு பண்ண வைப்பது, பஜனை செய்ய வைப்பது, இவர்களுக்கு சத் உபதேசங்களை எடுத்துச் சொல்வது என்று அநேக காரியங்களை செய்ய இவர்களை விட ஒரு படி மேலே போனவர்கள் தேவைப்படுகிறார்கள். சம்சார வாழ்க்கை நன்றாக அமைவதற்காகவே ஈஸ்வரன் பக்தி செய்வது என்ற அளவோடு நின்றுவிடுகின்ற இவர்களை விட, சம்சாரத்திலிருந்து விடுபட விரும்பி அதற்கான சித்த சுத்தி பெறவே கர்மாவில் ஈடுபாடு பண்ணி வேண்டியிருப்பவர்கள் ஒருபடி மேலே போனவர்கள் அல்லவா? அதனால் அவர்கள் இவர்களை பக்தியில் ஈடுபடுத்துவதற்காக மேலே சொன்ன காரியங்களை பண்ணலாம். இது அவர்களுடைய ஸ்வய சித்த சுத்திக்கு உதவுவதோடு எல்லோருக்கும் பக்தியை பரப்புவதான உபகாரத்தையும் பண்ணுவதாகிறது. உலக வாழ்விலேயே ஒழுங்கு ஏற்பட நடந்து கொண்டே இருக்க வேண்டிய லோக நாடகத்தில் எல்லோரும் பழுத்த பக்திமான்கள் ஆவார்களா என்றால் அப்படி ஆகாது. அப்படி பழுத்து பக்தியிலிருந்து முக்திக்கு போக விரும்புபவர்களாக அபூர்வமாக சிலர்தான் இருப்பார்கள். மீதி பேர் இன்னும் எவ்வளவோ ஆட்டம் ஆடித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவதாக இருக்கும். அதனால் பக்தியை பரப்புவதோடு இந்த லோக வாழ்க்கை நடக்கும் போதே அதிலே ஒழுங்கு இருக்கும்படியாகவும், அது ஒரே அதர்ம பிரவாகத்தில் அடித்து கொண்டு போகாமல் தர்மத்தின் வழியிலேயே போய் இந்த ஒழுங்கை பெறும்படியாகவும், அப்புறம் லோகத்தில் இருந்து லோகத்தின் காரண வஸ்துவில் சித்தத்தை திருப்பும்படியாகவும் செய்ய வேண்டும். நடைமுறையில் உள்ள லோக வாழ்க்கையையே தாறுமாறாக போகாமல் சத்தியம், நேர்மை, அன்பு, தானம், தொண்டு முதலியவற்றால் சீர்பண்ணி தர வேண்டியதுதான் முதல் தேவை. இப்படி செய்வதுதான் தர்மம் என்பது. தர்மம் என்பதற்கு எத்தனையோ அர்த்தம் இருந்தாலும், மதம் என்ற அர்த்தத்தை கூட அது கொடுக்கும் என்றாலும், பொதுவாக தர்மம் என்றால் லோக வாழ்க்கையை சர்வ ஜனங்களின் பரஸ்பர சகாயமும் மன இசைவும் கொண்ட ஒன்றாக ஆக்கி, இந்த வாழ்க்கையையே அன்பாகவும் சத்தியசீலமுள்ளதாகவும் ஆத்தியாத்மிகத்தின் பக்கம் திருப்பி விடுவதாகவும் ஒழுங்கு நெறிப்படுத்தி கொடுப்பதும் தான். கர்மாக்களிலே பின்னியே இந்த தர்மத்தை நடத்த வேண்டியதாகிறது. அதனால்தான் கர்மாவுக்கு பிராதானியம் கொடுக்கும் பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா, அதாவது தர்மத்தை குறித்து விசாரணை செய்வோமாக என்று ஆரம்பிக்கிறது. தர்மத்திலே தேறி சாஸ்திர கர்மாவால் பூர்வ கர்மாவை தீர்த்து கொண்டு நிஷ்காமிய கர்மாவினால் இப்போது செய்வதும் இனி பலன் தராதபடி செய்து கொண்டு நல்ல சித்த சுத்தி பெறும்போது லோகம், தர்மம், சித்தம் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு
ஆத்மாவை சேர்வதில் ஆர்வம் உண்டாகிறது. அப்போது நமக்கு உதவுகிற உத்தரமீமாம்சையாகிற ஞான சாஸ்திரமான பிரம்மசூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மத்தை பற்றி விசாரிப்போமாக என்று ஆரம்பிக்கிற லோக வாழ்க்கையின் ஒழுங்கு தர்மத்திலும் கர்மத்திலுமே இருக்கிறது என்று காட்ட வந்தேன். யாகம் பண்ணி அதன் மூலம் திவ்ய சக்திகளின் அனுக்கிரகம் உலகத்துக்கு கிட்டுமாறு செய்து நல்ல மழை விளைச்சல் முதலியவற்றால் ஜனசமூகமும் சந்தோஷப்படும்படி செய்வது, திவ்ய சக்திகளால் ஜனசமூகத்தின் சித்தத்திலும் நல்ல தன்மைகளை ஏற்படுத்துவது, யுத்தம் செய்து ஜனங்களை சத்துருக்களிடமிருந்து ரட்சிப்பது, ஜனங்கள் பயன் பெறுமாறு நானா சிமைகளில் உற்பத்தியாகும் பண்டங்களை ஒரு இடத்தில் சேர்த்து வியாபாரம் செய்வது, உழுவது, உடம்பால் சமூகத்துக்கு தேவைப்படும் இதர ஊழியங்களை செய்வது என்று இப்படி பல காரியங்களை செய்துதான் லோக வாழ்க்கை நன்றாக இருக்குமாறு செய்ய முடியும். இந்த காரியங்கள் யாவும் குளறுபடி இல்லாமல் நடந்து சமூக வாழ்வு ஒட்டுமொத்தமாக சீருடன் இருக்கும்படி பண்ண வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டே வர்ணங்கள், ஆசிரமங்கள், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான டியூட்டிகள், அந்தந்த டியூட்டிகளுக்கு அனுகூலமான ஆகாரங்கள், ஆச்சாரங்கள் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் அழகாக வரையறை செய்து அமைத்து கொடுத்திருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டிருப்பதற்குத்தான் ஸ்வதர்மம் என்று பெயர். சுருக்கமாக சொன்னால், சகல ஜன சமூகமும் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும் பாரமார்த்திகமாக போகும்படி பண்ண வேண்டும். ரொம்பவும் ஸ்லோவாகத்தான் இது நடக்க முடியும். ஈஸ்வரனுடைய லோக நாடகம் பாட்டுக்கு நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆதலால் ஏதோ கொஞ்சம் பேர்தான் தலைமுறைக்கு தலைமுறை அதிலிருந்து தப்புவது என்பது நடக்கும். ஆனாலும் மற்றவர்களையும் ஒரே இந்திரிய வெறியில் காரியம் செய்பவர்களாக விட்டு ஏகமாக பாவமூட்டியை கர்மமூட்டியை சேர்த்து கொண்டு சம்சாரத்தில் ஆழ புதைந்து போக விடாமல் ஏதோ கொஞ்சமாவது நன்னெறிப்படுத்தி உயர்த்த வேண்டும். இதற்கு ஆரம்பம் சம்சாரத்தை விட்டு வெளியே வா என்று அவர்களை இழுப்பதில்லை. இழுத்தாலும் அவர்கள் இருக்கும் ஸ்திதியில் வெளியில் வர முடியாது. இழுத்து அவர்களுடைய கையை பிக்கத்தான் ஏற்படும், அல்லது இழுக்கிறவனும் அவனோடு புதைந்து போவதாக ஆகும். பிரகிருதியை அதன் வேகங்களை ஒருத்தன் நிகிரகம் செய்வது என்பது லேசில் சாத்தியமில்லை என்று பகவானே சொன்னதாக சொன்னேன் அல்லவா? அதனால் இதில் இருந்து கொண்டே இதையே ஒரு ஒழுங்காக கொண்டு வருவதுதான் முதலில் செய்ய வேண்டியது. அப்புறம்தான் இதை விட்டு போவதற்கான பக்குவம் வரும்படி இப்படி லோக வாழ்க்கையை தாறுமாறாக போகாமல் ஒழுங்குமுறையில் கொண்டு வருவதுதான் தர்மம். இப்போது சேரி மாதிரி இருக்கிற இடத்தில் இருக்கிறோம். பங்களாவுக்கு போய் வாசம் பண்ண ஆசை இருந்தாலும் அதற்கு யோக்கியதை, வருமானம் முதலியவை இப்போது இல்லையே. முயற்சி பண்ணி அவற்றை சம்பாதித்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் வரையில் நாம் தற்போது இருக்கும் சேரியை ஒரே அசுத்தமாக சாணியும் சகதியுமாக வைத்திருக்காமல் சுத்தப்படுத்தி வைத்து கொண்டால்தானே சரியாயிருக்கும். அப்புறம் எப்போதோ இதை விட்டு போக வேண்டும் என்பதால் அப்படி போவதற்கான யோக்கியதை வருகிற மட்டும் இது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று விட்டு வைத்தால் அசுத்தத்திலே நமக்கு வியாதிகள், வக்கைகள் ஏற்பட்டு அதை விட்டு கிளம்புவதற்கான யோக்கியதையே கிடைக்காமல் திண்டாடுவதாகத்தானே ஆகும். முதலில் நாம் இருக்கிற இடத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி லோக வாழ்க்கையை சரி செய்து தருவதுதான் தர்மம். தர்மத்தை ஒட்டி ஏற்பட்ட ஸ்வதர்ம கர்மாக்கள், பொதுஜனங்கள் இவற்றை பண்ணுவதற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர்கள் யார் என்றால், இதை விட்டு கிளம்ப வேண்டும் என்பதில் அவர்களை விட ஆர்வமாக இருப்பவர்கள்தான். இன்னொரு விஷயம் இங்கே சொல்ல வேண்டும். அதாவது இதர ஜனங்களுக்கு மிகச்சிறந்த ஐடியலாக ஸ்வதர்மானுஷ்டானம் செய்பவர்கள் யாரென்றால் அது இந்த லோக வாழ்க்கையை விட்டு பாரமார்த்திகத்திலேயே நன்றாக ஊறிவிட்ட ஞானிகள்தான். இதென்ன இப்படி சொல்கிறேனே என்று புரியாமல் இருக்கலாம். ஞானிகள் ஈஸ்வரனின் கருவியாகவே ஆகிவிடுவதால் அவன் அவர்களையே ஐடியல் மனுஷர்களாக வாழ்ந்து காட்ட பண்ணுகிறான். அவர்கள் மாதிரி அத்தனை உத்தமமான உதாரண புருஷர்களாக இல்லாவிட்டாலும் பாரமார்த்திகத்துக்காக பிரயாசைப்படும் எல்லோருமே அந்த பிரயாசை கூட இல்லாத மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக
தங்கள் ஸ்வதர்ம கர்மானுஷ்டானத்தை செவ்வனே செய்ய வேண்டும். இவர்களை பொறுத்தமட்டும் அந்த கர்மங்களின் பலனில் இவர்களுக்கு கருத்தில்லை என்றாலும், கர்மா செய்வது என்பதிலேயே இவர்களுக்கு கருத்தில்லை என்றாலும், இவர்களுடைய கருத்தெல்லாம் கர்மாவும் சிந்தனையும் போன ஆத்மாவில் சேர்வதில்தான் என்றாலும், அதற்கு யோக்கியதை பெறுவதற்காகவே இவர்களும் கர்மயோகம் செய்ய வேண்டி ஏற்படுகிறது. அப்போது அந்த கர்மாவின் நேர் பலன் லோகக்ஷேமத்தை விளைவிப்பதாக இருக்குமாறு பெரியவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். கர்மானுஷ்டானத்தால் நல்ல சித்த சுத்தி, பக்தியால் நல்ல சித்த ஐகாரிகம் ஏற்பட்ட பின் தானே கர்மா நின்றுவிடும். அப்படி அதுவே நிற்கும் வரையில் சந்நியாசம் வாங்கி கொள்ள வேண்டும். தானாக நிறுத்தப்படக்கூடாது. கர்மயோகம்தான் பண்ணணும்.